ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரொல்லாக்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவி பழம். இந்த பழம் சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா. அதனால தான் இந்த பழத்தை நம்ம வாங்கியிருக்கோம். இதில் எப்படி ஜூஸ் போடலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபரை மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம். இப்போ இது நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினோம்னா மதுரையில் 140 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த ஒரு பாக்ஸில் 3 ஃப்ரூட் இருக்கும். இப்போ பால் நாங்கள் நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ அந்த பாலையும் சேர்த்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். இப்போ இது நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஓகே, நம்ம போட போகிறோம். இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கழுவிட்டு தோலை உரிச்சிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 பழத்தையுமே நல்லா உரிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா உரிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்லைஸ் போட போகிறோம். இப்போ ஸ்லைஸ் போடலாம் வாங்க. இப்போ நல்லா சின்னதாக ஸ்லைஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி 3 பழத்தையுமே நம்ம ஸ்லைஸ் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்லைஸ் போட்டாச்சு. இப்போ அதை வாங்க நம்ம ஜூஸ் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே பசும்பால் வாங்கி அதை நல்லா காய வச்சு ஆற வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கட்டியாயிருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாயிருச்சுண்டு. இப்போ இதை ஊற்றி நம்ம ஜூஸ் போடலாம். இது அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் பால் அளவுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா பால் பாக்கெட் அளவுக்கு தான் இது, சின்ன பால் பாக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இந்த பழம் பார்த்திங்கன்னா செம்ம புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். இப்போ அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஜூஸ் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பால் ஆட் பண்ணாமல் சும்மா மட்டும் நம்ம ஒரு சுற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணாமல் சுற்றியாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சீனி ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நல்லா சீனி ஆட் பண்ணிக்க. இப்போ நல்லா நம்ம அரைக்க போகிறோம். பாருங்க நல்லா ஜூஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க செம்மையாக சில்னஸாக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஜில்லாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மதுரையில் வாங்கிக்கலாம். இது சீசன் ஃப்ரூட் தான், அதனால் டக்குன்னு போய் வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். அடுத்து என்ன வீடியோ போகிறதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.